சேலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடியை மற்றொரு வழக்கில் கைது செய்து தூக்கி சென்ற காவல்துறையினர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். வணக்கம் ரியாஸ், காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் நீதிமன்ற வளாகத்துல பிரபல ரவுடியை குண்டுகட்டாக காவல்துறையினர் தூக்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி ஜான். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அடித்தடி வழக்கு ஒன்றில் சிறையில் இருந்த ஜான் மீண்டும் பிணையில் வெளியே வந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கையெழுத்திடுவதற்காக தன்னுடைய வழக்கறிஞர் மனைவியாக அவருடைய காரில் வந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் நோட்டமிட்ட காவல்துறையினர் அவரை அதிரடியாக கைது செய்ய முற்பட்டனர். உடனடியாக ஜான் அவர் காரில் ஏறி தப்பிச் செல்ல முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை வளைத்து பிடித்து காரில் கைது செய்ய வந்து மற்றொரு வழக்கில் கைது செய்து வந்திருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அவர் கைதாகாமல் காரில் தப்பிச் சென்ற போது காவல்துறையினர் அவரை துரட்டி சென்று பிடித்து நீதிமன்ற வளாகம் முன்பாக காரில் மடக்கி பிடித்தனர். அவர் காவல்துறை ஒத்துழைப்பு அளிக்காததால் இரண்டு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் ஏற்கனவே பொறுத்தவரைக்கும் பல்வேறு கொலை வழக்கில் நிலுவை இருந்த சூழ்நிலையில் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெப்போலியன் என்ற ஒரு கொலை வழக்கில் தற்போது விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரான போது காவல்துறையினர் அவரை அதிரடியாக கைது செய்தனர். இந்த நிலையில் அவருடைய மனைவி தன்னுடைய கணவரை என்கவுண்டர் செய்வதற்காக காவல்துறையினர் கைது செய்திருக்கலாம் என அங்கு பரபரப்பாக தெரிவித்ததால் நீதிமன்ற வளாகம் முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது. நீதிமன்ற வளாகத்தில் பிரபல ரவுடியை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்ற சம்பவம் சேலம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ்.